ஃபர்ஸ்ட் ஓபிசி என்றால் என்ன? அடிப்படை என்னென்ன தெரியாமல் ஓபிசி மீட்டிங் அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் மத்திய அரசின் தொகுப்பில் இதை அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் என்கிறார்கள். மாநில அரசிலும் இந்தியாவெங்கும் ஓபிசி என்று தான் இது கூறப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் இந்த ஓபிசி பிரிவை பிசி எம்பிசி என்று இரு பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள். எம்ஜி ராமச்சந்திரன், மாண்புமிகு முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை இது பிசி என்று தான் அழைக்கப்பட்டது. 1980 முதல் 89 வரை இந்த பிசி சமுதாயத்தினருக்கு 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பிற்பாடு அது 30-20 என்று பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்னாடி வருகிறேன். மத்திய தொகுப்பில் ஓபிசி என்றால் என்ன என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 1950 கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட் என்ற விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்தது. அவ்வாறு நடக்கும்போது இந்த இந்தியா ஒருமித்த வளர்ச்சியை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் போன்ற அனைவரும் விவாதிக்கும் போது அதை ஒன்றுதான் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு காரணி தான் அச்சீவ் பண்ண முடியும். என்னன்னா, தரமான கல்வி, அந்த கல்வியினால் பெறப்படும் அறிவு. இதுதான் ஒரு நாட்டை நிரந்தர முன்னேற்ற பாதையில் வைக்க முடியும்.